வணக்கம். இது திசை நான் கண்ணாசி மாதிரி. இது நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியாக இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதற்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கும் வழக்கம் போல் டத்தின் கலா. வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கேன். நீங்கள் எப்படி பாருங்க இருக்கீங்க? எப்படி வந்து எவ்வளோ ஸ்டைலாக நான் சொன்னேன். ஓஹோ, முதல்ல எலிகன்ட் டாபிக் போன வாரம், இது வந்து ஸ்டைலான டாபிக். அதான் டத்தின், இன்னைக்கு எல்லாரும் இதுக்கு தான் ஓடுறோம். அதாவது நம்ம படிக்கிறோம், செய்கிறோம், வரோம், போகிறோம். எதுக்கு போகிறோன்னா அது எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து வேலைக்கு தான் போவோம் இல்லையா? அந்த வேலைன்ற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து மற்ற விஷயங்களை தீர்மானிக்குது. ஓகே, இந்த வேலையை இந்த கரியர் டாபிக் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த எபிசோடில். ஏன் இந்த டாபிக் எஸ்பெஷலி என்ன காரணங்கள் இதில் அப்படி குவிஞ்சு கிடக்க சொல்லுங்கள். ஏன்னா கரியர் ஒன்லி வே இல்லை கண்ணா. கரியர் தான் நம்ம படிப்பை முடிச்சிட்டோன்னா அடுத்தது என்னது, சம்பாதிக்கணும் இல்லை? ஸோ வேலைக்கு தேடுவோம், ரைட்? ஸோ அது வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. ஏஐ வேர்ல்டுக்கு வந்துட்டோம், ரைட்? நான் அந்த பழைய எபிசோட் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸை, சில்ட்ரனை நம்ம ரெடி பண்ணது வந்து இந்த ஒர்க்கிங் வேர்ல்டுக்கு தான், ரைட்? ஸோ ஃபியூச்சர் சொல்லிட்டு இருந்தோம். ஃபியூச்சர் நான் லேட்டாக இல்லை கண்ணா, டுடே இல்லை, ஃபியூச்சரில் தான் உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அப்போ வந்து ஃபியூச்சருக்கு வந்து அந்த அதுலேருந்து இப்போ இங்கே ஃபியூச்சர் கொண்டு வந்துட்டோம் நீங்கள். ஸோ அதை இன்னைக்கு கரியரை பற்றி பேசணும். ஏன்னா அதில் தான் லைவ்லிஹுட்டாக ஓடும் இல்லை? ஆமாம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் வேலை தேடுறவங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இன்னொன்று பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம வந்து இந்த வேலை தேடுறது வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை கண்ணா. பிகாஸ் ஸ்டூடெண்ட் வேலைக்கு தேட வருவாங்க, இல்லை சில பேர் ஜாப் சேஞ்சில் இருப்பாங்க, நம்ம வேறு வேலைக்கு போகிறேன்ட்டு. சில பேர் ப்ரொமோஷன் பார்ப்பாங்க, சில பேர் ஒரு கெரியர் பிரேக் கூட எடுத்திருப்பாங்க. மேபி சம் லேடிஸ் இன்னும் அவங்க ஃபேமிலிக்காக கெரியர் பிரேக் எடுத்து ரொம்ப பேர் அது மாதிரி செய்கிறாங்க. இப்போ சில பேர் செபாட்டிக்கல் லீவ் எடுக்கிறாங்க. ஸோ திருப்பி வந்து கம் பேக் டு ஒர்க், என்வாயர்மெண்ட் தான் மாறி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து கோச் பண்ணணும் பாருங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு டாப் வந்து எல்லாருக்கும் பொதுவாக அது பொருந்துற மாதிரி நான் பேச போகிறேன். அதே நேரத்தில் எங்கேயும் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து யாரு கூட கம்பேர் பண்ணுவோம்? சைனீஸ் தான் நம்மளோட அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைனீஸ் லேடிஸ்க்கும் இந்தியன் லேடிஸ்க்கும் சைனீஸ் மேன் whatever, அந்த விஷயம் கொஞ்சம் டச் பண்ணி பேசிக்கிட்டு. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் இப்போ தனியாக வச்சப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெயினாக பார்க்கும்போது ஜெனரலி நம்ம இந்தியன் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம பூம்புட்ரா அண்ட் அதர் ரேசஸ் பார்க்க வேணாம். ஓகே, நம்ம வந்து சைனீஸ் அண்ட் இந்தியன் பார்ப்போம். நாங்கள் வி அதர் நான் பூம்புட்ராஸ், ரைட்? சரி, பார்த்தோம்னாக்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியன்ஸ் மத்தியில் கூட இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுவும் among the men and women, Indian women is the lowest unemployment. ஸோ அதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அது வந்து மேபி லேட்டர் எபிசோட் we will empower the women for more things. பட் இப்போதைக்கு நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியது அதுதான், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைச்சிட்டு கொண்டு வரணும். ஓகே. இப்போ நம்ம மக்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தேடலாம், இது பண்ணலாம்? அது வந்து முழுசாக ஆப்ஷன்னாக்க இன்றைக்கி பார்க்க முடியாது எல்லா ஆப்ஷனையும். பட் அவங்களோட ஃபேக்டர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதை வச்சு அவங்க முடிவு பண்ணலாம், தீர்மானம் பண்ணலாம் என்ன மாதிரி வேலைக்கு அவங்க போகிறாங்க, என்ன மாறுதல் நடந்திருக்கு. இப்போ I'm going to go back to working world, or I'm going to have a change, or I'm coming to the working world. அப்படின்னா நான் எதை ஓகே ஃபார் மீ கண்ணா, நான் வந்து பின் 36 years been around as a researcher. அதில் வந்து 2/3 வந்து நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் 1/3 I was having my own business, right? ஸோ இப்போ அந்த ஓன் பிஸ்னஸ் டைம் தான் கொஞ்சம் கூட போயிருக்குது, ரைட்? ஸோ நான் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். வெதர் ஐ வாஸ் சொன்னல பயரா, வெண்டரா, வெதர் as a client or I'm the service provider. So I have been in a multinational companies, and I've been in the local companies. My own company is a GloCal, yes, GloCal exposure இருக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ல இருந்து, அதாவது மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருந்து போர்ட் ரோலும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். That's going to be my future, okay? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தட் from what I've seen. எது வேலை செஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு, எது வேலை செஞ்சிருக்கு எனக்கு, எது வேலை செய்யாமல் போயிருக்குது, நான் பார்த்தது நிறையா. ஓகே, ஸோ ஐ ஹவ் பீன் an employee, நான் எம்ப்ளாயராகவும் இருந்திருக்கேன். ஸோ பார்த்ததுனால அந்த டிப்ஸை ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, உண்மையிலே அந்த எம்ப்ளாயி எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பல இடங்களில் வந்து ஒரு சேராத பொருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அது சில விஷயம் இன்னைக்கு பார்க்கலாம் அது எல்லாத்தையும். ஓகே, அதை பற்றி கொஞ்சம் டச் பண்ணுங்க அந்த எம்ப்ளாயி. ஓகே, லேட்டர் ஐ வில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகே, ஸோ அது ஒன் மோர் திங் நான் பார்த்தது வந்து இட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஒன்லி மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், ரெண்டு சைடட் ஆங்கிள் நான் பார்த்தேன். பட் தி அதர் திங் இஸ் ஆல்சோ த சேஞ்சஸ், ரைட்? ஸோ நான் 80s ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட பழைய எபிசோடில் சொன்ன மாதிரி ஐ ஸ்டார்டட் when you was a typewriter. ஓகே, இப்போ வந்து virtual ஓடிட்டு இருக்குது. ஸோ கேன் யூ இமேஜின் த எவல்யூஷன்? அது ஒன்று பார்த்தேன். another thing that I saw over the time is
இட்ஸ் அ டெக்னாலஜி பார்த்துட்டாங்க. அப்போ வந்து ஹியூமன் எனேபிள், எவ்ரி திங் வாஸ் ஹியூமன் எனேபிள். மனுஷன் வந்து அந்த காலத்தில் கேஃப்மேன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அப்சர்வ் பண்ணி கோரிலேட் பண்ணி அறிவு வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெருகி அப்புறம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து ஏஐ வந்து இப்போ வந்து அது வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி வந்துருச்சு. ஸோ வி ஹவ் சீன் தட் எவல்யூஷன் ஆல்சோ. ஸோ எல்லாமே கோயிங் டு பி machine enabled, no more human enabled, right? So human have to be enabled by the machine, ready? அந்த வேர்ல்டு வந்துருச்சு. Another one more thing நான் பார்த்தது, third one is a power shift. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு போனாலும் சரி, கரியரை போனாலும் சரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா இட் வாஸ் த சப்ளையர் வேர்ல்ட். அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்டர் ட்ரேட்லாம் இருந்துச்சு, சிஸ்டம் பார்ட்டர், அதெல்லாம் பாருங்கள். இந்த சப்ளையர் பேஸ், இந்த சப்ளையை கொடுத்து அந்த சப்ளையை வாங்கி அது பார்ட்டர் ட்ரேட்ல போய் சப்ளையர் பேஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்ளையர் டிமாண்டட். ஸோ எவ்ரி திங் இஸ் அந்த ஸ்டால் என்ன விற்கிது, அந்த கடையில் என்ன விற்கிது, அதுதான் சப்ளையர் பேஸ். அப்புறம் அந்த கன்சூமரை மறிச்சு, ரைட்? அதெல்லாம் வந்து those days in the 18th century and the 19th century, the start of the commercial world வரும்போது அந்த பிராண்ட்ஸ்லாம் உருவ ஆரம்பிச்சிருச்சு. the Unilever days, you know. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்போ லிவர் பிரதர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த pioneers in the commercial world. அப்போ வந்து buyers world. ஸோ எல்லாரும் உணவாக சரி, எந்த பாவிக்கிற பொருள் சரி, வீட்டுக்கு துடைக்கிற பொருளாக இருந்தால் எதாவது அந்த வீட்டுக்கு கிளீனிங் வேர்ல்ட் எல்லாமே வாஸ் அ கன்சூமர் வேர்ல்ட். பட் டுடே இஸ் த buyer world and அதுவும் இப்போ ஷாப்பர் வேர்ல்ட். இப்போ இந்த ஷாப்பரை வந்து கிளிக் பண்ணால் தான் அந்த சேல் இஸ் டன். நான் சொன்ன மாதிரி ஸ்டோரில் போய் ஒரு பொருளை வாங்கினா தான் ஸோ இட்ஸ் கோன் டு பி அ ஷாப்பர் வேர்ல்ட். ஸோ அது அந்த எவல்யூஷன் நான் பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம வேலைக்கு போகிறோம்னாக்கா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு ஆகணும், வே இட் இஸ் டுடே, ரைட்? ஸோ அதனால தான் நிறைய விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது கண்ணா. ஆல் ரைட் ரத்தினாக, இன்றைக்கி வந்து ரொம்ப நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரத்தின் கலவள்ளி சேது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, ஆனால் அந்த வேலையோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த திசை அப்படின்ற நிகழ்ச்சி எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டியாக தான் இருக்க போது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேனாக்கண்ணா, ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் ஹேப்பன் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ரெண்டு விதத்தில் எஃபெக்ட் பண்ணுது நம்மளை. ஒன்று நம்ம எம்ப்ளாயி இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு இலாஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ராபர்ட் கியோசாக்கி கொண்டு வந்த அந்த 4 quadrant. ஓகே, ஸோ ராபர்ட் கியோசாக்கி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ரிச் டேட் புவர் டேட் எழுதினவர். இன்னும் ஓப்பன் பண்ணார் ஹவு டு பிகம் ரிச். ஓகே, ஸோ அதில் பாருங்கள், இந்த 4 quadrant இருக்கும். On the left side quadrant is the employee quadrant. Okay, ஆக கீழே இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஸோ எனக்கு அன்றைக்கி 24 மணி நேரம் தான் இருந்துச்சுன்னா எனக்கு 24 மணி நேரமும் அதில் எவ்வளோ ஒதுக்க முடியுமோ அவ்வளோதான் நான் சம்பாதிக்க முடியும். அதான் செல்ஃப் எம்ப்ளாய்ட். அதுக்கு மேலே உள்ளது பிஸ்னஸ் இல்லை, அது வந்து நான் தான் அந்த வேலை, நானே தான் எல்லாமே, நானே ராஜா நானே மந்திரி. எஸ். இதுக்கு மேலே உள்ளது வந்து எம்ப்ளாயி குவாட்ரண்ட். இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வேலை செய்வோம் ஆஸ் அன் எம்ப்ளாயி. அவங்க கொடுக்குற சம்பளம் நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்ஸ் இருக்கும், சம்பளம் இருக்கும், எல்லாம் அதில் இருக்கும். பட் வி ஹேவ் தட் நம்பர் ஆஃப் டேஸ். நம்ம அந்த அது வந்து நமக்கு ஸ்பேர் டைம் கொஞ்சம் கூட இருக்கும் அதில் கம்பேர்ட் டு செல்ஃப் எம்ப்ளாய். ஓகே, ஏன்னா அது வந்து முழுக்க நம்மளோட டைம் தான் காசாக மாறுது. ஓகே, மேலே வந்து அந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெஃப்ட் சைடை பற்றி பேச போகிறோம், பீயிங் எம்ப்ளாய்ட். ஏன்னா அதுதான் career all about, right? On the right side வந்து business quadrant. ஓகே, ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பிஸ்னஸ் ஓனர். ஸோ ஒரு கம்பெனியை உருவாக்கி நம்ம செய்யும்போது, மற்றவங்கள வச்சு ஒரு வேலை செய்யும்போது அது வந்து பிஸ்னஸாக மாறுது. அங்கே பாருங்கள், அது வந்து நம்மளோட டைம் மட்டும் இல்லை, மற்றவங்க டைமே நம்ம பவச்சுக்கிறோம் அதில். ஸோ நம்மளுக்கு வந்து கூட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நம்ம க்ரோ பண்ணுறது இன்கம் இந்த ஹோல் குவாட்ரண்ட் இஸ் அபவுட் இன்கம் தான். ஓகே, நம்ம இன்கம் க்ரோ பண்ணுறது வெரி ஹை பொட்டன்ஷியல். அதுக்கு கீழே உள்ளது வந்து இஸ் த இன்வெஸ்டர் குவாட்ரண்ட். அதில் வந்து பிஸ்னஸ் இன்வால்வ்மெண்ட்னு இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு கையில் காசு இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். சில பேர் பார்க்கலாம் அந்த ஷார்க் டேங்க் இந்த ப்ரோக்ராம்லாம், அதெல்லாம் இஸ் ஆல் அபவுட் தேர் ஃபைண்டிங் ஃபார் பிஸ்னஸ் டு இன்வெஸ்ட், ரைட்? ஸோ அது மாதிரி அது இன்வெஸ்ட்மெண்ட் குவாட்ரண்ட். ஸோ அதில் வந்து மற்ற பிஸ்னஸை பார்த்து நம்ம காசை போட்டுருவோம், கம்ப்ளீட் நோ இன்வால்வ்மெண்ட். அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது வந்து நம்ம இன்கம், அதாவது நம்ம கேஷ் ரொம்ப ஜென்ரேட் பண்ணிட்டோம்னாக்க, வெல்த்தை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த குவாட்ரண்ட் போயிடலாம். அல்டிமேட்லி தட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் ட்ரீம்ல, த மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஆமாம், ஓகே, அந்த passive income, passive இல்லை, அது money grows, it just works for you. Whereas in the left bottom you work for the money. ஆமாம். ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் இன்னைக்கு வந்து we work for the money பார்க்கலாம் as an employee. ஓகே, அடுத்த எபிசோடில் ரைட் சைடில் பார்க்கலாம் பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ பேசிட்ட பிறகு எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஜாப் சொல்கிறீங்க, கரியர் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இல்லாத மாதிரியும் இருக்குது. ஜாப்புக்கும் கரியருக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஜாப் வந்து இப்போ நம்ம வந்து ஜாப் மார்க்கெட்றாங்களே, அது வந்து சப்ளை டிமாண்ட் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி என்ஜினியர்ஸ்க்கு சப்ளை இருக்குது, இந்த மாதிரி என்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, அதுக்கு சம்பளம் வந்து எல்லாருக்கும் சம்பளம் ரேஞ்சபிள் தான் இருக்கும். அது வந்து ஒரு மாடலாக பார்க்குறோம். ஜாப் வந்து ஒரு மாடலாக பார்க்குறோம், ரைட்? ஸோ அது யார் வேணால் சப்ளை பண்ணால், யார் வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம், ரைட்?
கரியர் அப்படி இல்லை. கரியர் வந்து இஸ் ஆல் அபவுட் க்ரோயிங். நம்மளோட வந்து நம்மளை வளர்த்துக்கிறோம், ரைட்? இப்போ ஜாப் இருந்தால் அந்த ஜாப் செய்யலாம், இல்லை கரியர் அப்படி இல்லை. நம்ம கரியரை உருவாக்கிக்கிட்டோம்னாக்கா நம்மளை தேடி அந்த வேலையே வரும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம வேலையை தேட வேண்டும். தத்தின் கலாவலி சேது என்னை தேடி வந்தாங்களோ? எஸ், அது கரியர் பில்டிங். பிகாஸ் நம்மளும் க்ரோ பண்ணுறோம், கம்பெனியும் க்ரோ பண்ணுது. இன் அ க்ரோயிங் கம்பெனி நம்மளும் க்ரோ பண்ணும்போது தான் அதுதான் கரியர் பில்டிங்காக மாறுது. இப்போ பாருங்க, நான் ரிசர்ச்னு சொல்லுவேன், அது ஜாப் கிடையாது, அது கரியர். நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. நான் என்னோட எக்ஸ்பர்டீஸை நான் க்ரோ பண்ணி அந்த கம்பெனி அதோட க்ரோ பண்ணுதுனாக்க அது கரியர் பில்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து நீங்க போய் யாரையும் தேட தேவையில்லை. ஆஃப்கோர்ஸ் நம்ம பிஸ்னஸ் நம்ம தேடி தான் போகணும். கிளைண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் தேடி தான் போகணும். அதுலேயே நம்ம வேலை தான் செய்கிறோம். பிஸ்னஸ் ஆஸ் அ ஜாப்பாக பார்த்தாலும் சரி, ஆஸ் அ கரியர் இஸ் அ சேம் திங். பட் கரியர் இஸ் ஆல் அபவுட் க்ரோத். கண்ணா, க்ரோத். ஜாப் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்கிரிப்ஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, இதை செய்ய யூனோ இன் ஃபியூச்சர் அது வந்து நாட் அ ரெலவென்ட் மாடல். கரியர் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல் த while has been important. இன்னொரு விஷயம், அதாவது இங்கே இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். காலம் மாறுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற ஒரு ஏராவில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சொல்கிறோம். அதே மாதிரி எம்ப்ளாயீஸும் வந்து நிறைய மாற்றம் வந்திருக்கு, நிறைய மைண்ட் செட் மாற்றம் வந்திருக்கு. அவங்கக்கிட்டே வந்து நிறைய விஷயம்லாம் மாறி இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு எம்ப்ளாயர் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது இப்போது? ஓகே, ஸோ எம்ப்ளாயர் ஏன் அது மாதிரி எதிர்பார்க்குறேன்னு சொல்ல முடியும்? பிகாஸ் சூழ்நிலை மாறிடுச்சு கண்ணா. இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 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 எம்ப்ளாயர் வந்து அவங்க சர்வீசஸை கண்டிப்பாக அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரைட்? நாட் டு சம்படி அண்ட் ஏர்ன் மணி, ரைட்? ஸோ அப்போ அவங்க அதை ஏர்ன் பண்ணுற மெத்தடே மாறிடுச்சு. அவங்க டார்கெட் த வே தே ரீச் த பிஸ்னஸ், ஹவு தே கெட் த பிஸ்னஸ் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ அவங்கள எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் கோயின் கெட் எனி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ எம்ப்ளாயர்ஸ்க்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஆஸ் அன் எம்ப்ளாயி யூஸ் கோன் ப்ரொவைட் நம்ம சர்வீசஸ் எம்ப்ளாய்க்கு கொடுக்க போகிறோம்னாக்கா நம்மளே நம்மளை வந்து இம்ப்ரூவ் அதுக்கு தேர்ந்தாப்பில், அதாவது எம்ப்ளாயருக்கு அட்வான்டேஜாக நம்மளை உருவாக்கிட்டோம் தானே நம்மளே தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 விஷயத்தில் பார்க்கலாம் அதை. ஓகே, ஒன் திங் இஸ் த டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் ஃப்ளூவன்சி, ரைட்? ஸோ வெதர் இஸ் மெஷின் லேர்னிங், ஏஐ, அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டிலாம் க்ளவுட் பேஸ் ஆயிடுச்சு இப்போ லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ பாருங்கள், இந்த பிஸ்னஸே ஃபிசிக்கல் ஸ்பேஸ் எல்லாமே க்ளவுட் பேஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராடக்ட்ஸ் விற்கும் போது பெரிய பெரிய கம்பெனிலாம் அந்த காலத்தில் வந்து எவ்ரிபடி வில் ஹேவ் தியர் கோடவுன் வச்சுருப்பாங்க, டு லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் ஒரு மாஸ்டர் ஸ்டாரேஜில் வச்சுட்டு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து logistics another company will deliver. So we don't have physical space. பாருங்க, some of the companies they went no physical store எல்லாம் online. So இதெல்லாம் வந்து require a lot of technical expertise, right? So அப்பனாக்கா அவங்க பிஸ்னஸ் மாறும்போது, எம்ப்ளாயர் பிஸ்னஸ் மாறும்போது, அவங்க மாடல் மாறும்போது அவங்க எம்ப்ளாயிஸ் எதிர்பார்க்கறது மாறி தானே ஆகும். அதுக்கு தகுந்தபடி இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் அவங்க தேடுவாங்க. ஸோ another one more thing is இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரிஸ்க்காக வர ஆரம்பிச்சிருச்சு. வெதர் பேங்கிங், வெதர் எதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் ப்ராடக்ட்னா அந்த ஸோ அந்த இப்போ நம்ம அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அவங்க தேவைப்படும். ஸோ டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் ஃப்ளூவன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, other thing is that second most important thing is the soft skills, adaptive skills, soft skills. நான் சொன்னல resilient, business resilient இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அவங்க தேவைப்படுற ஆளுங்களுக்கும் must have the soft skills. நான் சொல்லியிருந்தேன், must be a team player, communication skills, must be very resilient. ஜாப் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டா கூட அந்த வேலைன்ட்டு இல்லை, ஓகே, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தேர்ந்தாப்புல நம்மளும் ரெசிலியனாக இருக்கணும். ஸோ அந்த டெஸ்டிங்லாம் செய்கிறாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ பிஸ்னஸ் மாடல் மாற எம்ப்ளாயி மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். இஃப் யூ டேக் சம்படி வெரி ரிஜிட், த ஓல்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அவங்களாம் எடுத்தால் கம்பெனி மாறும்போது அவங்களால மாற முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி அடாப்டேஷன்லாம் ரொம்ப முக்கியம். Another one more thing where company ரொம்ப affected ஆயிருக்குது, not affected, the trend of the future சொன்னாக்க is the sustainability, purpose, ESG. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த குளோபே வந்து சஸ்டைனபிளாக இருக்கணுமே, கம்பெனி சஸ்டைனபிளாக இருக்கும், வேலையெல்லாம் த ஹியூமன் ரேஸே சஸ்டைனபிளாக இருக்கணுமே. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ். ஸோ நம்மளும் அந்த இதில் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆஸ் அன் எம்ப்ளாயி நம்மளும் அந்த ஈக்குவேஷனில் ஸோ நீ ஒரு வேலைக்கு போகும்போது அதெல்லாம் வரும். ஸோ எம்ப்ளாயிஸ் நோ இது ஸ்கில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுதுன்னு. ஜெனரேஷன் போனோம், எப்போ நான் சொன்ன மாதிரி ஜெனரேஷன்லாம் மாறிட்டு வருது, ரைட்? நாட் ஸோ வி ஆர் நவ் இன் அ வெரி அட்வான்ஸ் ஜெனரேஷன், ரைட்? ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர் ஸ்பேஸ் வந்து வித் மெஷின் வேலை செய்யும்போது அவங்களுக்கு மென்டல் வெல்பீயிங்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மென்டல் வெல்பீயிங் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ பீப்புளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங், ஸோ லைக் ஹைப்ரிட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா ஆன்லைனில் வி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இருக்கலாம். ஹைப்ரிட் கூட இப்போ ரொம்ப பேர் ஹைப்ரிட் போயிட்டாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும், சம்டைம் ஆஃபீஸில் இருக்க வேணாம். ஸோ ஹைப்ரிட் கொடுக்குறாங்க, ஓகே, அண்ட் வித் ஃப்ளெக்சிபிள் பெர்க்ஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் மாறிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயிஸ்க்கு வேண்டிய திங்ஸ் அவங்களும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ நம்மளும் மஸ்ட் ஆஸ் அன் இப்போ ஒரு வேலை தேடுறோம்னா வி மஸ்ட்
கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட்லாம். ஆமாம், இல்லாட்டி வந்து நம்ம பின்தங்கி போயிடும், யாரையும் குறை சொல்ல முடியாது. எஸ். ஒரு நல்ல வேலையில் அமர்றதுக்கு, ஒரு நல்ல வேலையில் உட்கார்றதுக்கு நம்ம வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு 4-5 காரணங்கள் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த பர்பஸ் என்ன நம்மளுடைய ஒரு வேலைக்கோ? ஆக்சுவலி நான் அதை சொல்லலாம்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு வேலை குட், வெரி குட் கண்ணா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்னாக்கா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகே, நம்ம அதாவது கரியர் பர்பஸ். ஐ மீன் எல்லாரும் வேலையில் அமர போகிறாங்க, பட் எதுக்கு பர்பஸ்? சில பேர் வந்து காசு சம்பாதிக்கிறதுன்னு உட்காருவாங்க அந்த வேலைக்கு, சில பேர் வந்து பதவி வேணும்னுவாங்க, சில பேர் எக்ஸ்போஜர் வேணும், எனக்கு நிறைய எக்ஸ்போஜர் வரும், சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சம்பளம் அவ்வளோ இல்லை, இம்பார்ட்டன்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து போரிங்கான வேலை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேடி போயிட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால் பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எவ்ரி எம்ப்ளாயி அவங்க தன்னை கேட்க வேண்டியது கொஸ்டின் அதுதான், பர்பஸ். நான் எதுக்கு வேலைக்கு போகிறேன், எனக்கு என்ன வேணும்ன்ட்டு. ஐ திங்க் நவ் டேஸ் யங்கர் ஜெனரேஷன் தி நோ வாட் தி வாண்ட். ஓகே, தி சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இஸ் குட், பட் அது வந்து அதுக்கு தேர்ந்தாப்பில் அவங்க வேலை போகிறாங்களா, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இட் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் வந்து ஒரு ரிசர்ச்சராக வரணும். ஓகே, ஸோ நான் எப்படி ரிசர்ச்சராக வர முடியும் அப்படின்ட்டு இன்னும். ஸோ ஐ வாண்ட் டு ஒர்க் இன் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு பி இன் த லேப் whatever. ஸோ அது வந்து சமயத்தில் டைரெக்டாக வேலை கிடைக்காது நம்மளுக்கு. ஓகே, நம்ம பாத்வே பார்க்கணும். சமயத்தில் வந்து நமக்கு கிடைச்ச வேலை வந்து நமக்கு தேடுற வேலை வந்து எம்ப்ளாயர் ஓப்பனிங் நிறைய இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், கோ டைரக்ட் அப்ளை. ஜஸ்ட் தட் மேக் ஷுர் உங்களுக்கு பிடிச்சமான கம்பெனியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச என்வாயர்மெண்ட்டாக இருக்கணும், அந்த கம்பெனியோட ஷேர்ட் பிலீஃபாக இருக்கும், அதாவது நீங்களும் அந்த கம்பெனி ஷேர்ட் பிலீஃப் இருக்கணும். இப்போ you cannot say I don't believe in cigarette but I want to work in a cigarette company, then I go and work in a cigarette company. cannot la. அந்த கம்பெனியோட பிலீஃப் சிஸ்டமும் அவங்க ப்ராடக்டும் நம்மளோட கிளாஷ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் when you have a choice. ஓகே, நம்ம அதை தேர்ந்து பார்த்து தான் நம்ம சூஸ் அப்ளை பண்ணணும், சும்மா அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து அண்டர் பாத்வேக்கில் வரும், இந்த பாத்வேஸில் வரும். ஓகே, another pathway is நமக்கு சமயத்தில் நமக்கு அந்த ட்ரீம் ஜாப் வந்து டக்குன்னு கிடைச்சிடாது. லைக் ரிசர்ச்சர் சம்டைம்ஸ் you cannot be a researcher straight away overnight, no, solving business problems cannot, right? So sometimes நம்ம வந்து ஃபீல்டுக்கு ஜாயின் பண்ணுவோம், இல்லாட்டி கிளையண்ட் சைடில் போய் சப்போர்ட் சைடில் நிற்போம், டிபெண்டிங். அந்த பாத்வேஸ் நம்ம பார்க்கணும், எப்படி போயிட்டு கடைசியில் I'll end up becoming a researcher, for example, or I want to become in a laboratory services. Director sometimes கிடைக்காது, right? So we must find the path. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பாத்வேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த பாத்வேஸ். அண்ட் ஸோ they won't get disappointed. இன்னும் எனக்கு நான் நினைக்கிற வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சில பேர் டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க, பிகாஸ் அவங்க பாத்வே நாட் வெரி கிளியர். வெரி அந்த 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 பாயிண்ட் நான் எடுக்கிறேன். அதாவது நான் நினைக்கிற வேலை கிடைக்கல அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரெஸ்யூமேன்ற ஒரு விஷயம். Okay. Yeah, அடுத்த most important thing is the resume, right? That one is something that is a topic very close to my heart. Okay, எவ்வளவு பார்த்திருப்பீங்க? நம்மளே பார்த்துட்டோம். பர்பஸ், எதுக்கு வேலைக்கு போகிறோம், என்ன பாத்வேஸ் நமக்கு இருக்குது, எப்படி நமக்கு வேண்டிய வேலையை நம்ம தேடிவோம். சமயத்தில் நம்ம நினச்ச வேலை வந்து may not be appropriate, doesn't matter, just go along and then you find your journey through. Okay, அது அடுத்தது வந்து இஸ் த ரெஸ்யூமே. அது ஆக்சுவலி அது அடுத்ததில் அது வெரி இம்பார்ட்டன்ட் திங் கண்ணா. திஸ் இஸ் ரியலி இந்த இன்னைக்குள்ள பாட்காஸ்ட் நான் முக்கியமாக பேச வேண்டியது இந்த ரெஸ்யூமே தான். ஓகே, பிகாஸ் ஐவ் சீன் as an employer வர ரெஸ்யூமே எப்படி வருதுன்ட்டு இன்னும் ChatGPT ரெஸ்யூமே வருதா இல்லை அனுப்பும் போது அதுக்கு வேண்டிய அந்த வேலைக்கு இப்போ நம்ம இப்போ ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ்னு போகிற ஒரு பொசிஷன், அது ரெஸ்யூமே பார்த்தோம்னாக்க இதுக்கும் இந்த ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ் என்னெல்லாம் சம்மந்தம் இருக்காதாங்க, ரைட்? ஸோ அந்த கம்பெனி என்ன மாதிரிப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனியோட எஜெண்டா இஸ். ஸோ நாங்கள் போடும்போது எப்படி அந்த ரோலுக்கு நான் ஃபீட் பண்ணுவேன், அதெல்லாம் must be very clearly must be stated. And நீங்கள் சொன்ன ChatGPT, that one please don't do, okay? Because sometimes ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது. நல்லா பார்த்தோம்னா இவங்க தான் ரொம்ப பொம்பாஸ்டிக்கா, இது வந்து இவங்க தான் கொடுத்த ரெஸ்யூமேவா இல்லை வேற என்ன பார்த்தா அது மேபி இது கூட. பட் நாளைக்கு இன்டர்வியூக்கு வரும்போது ChatGPT வந்து கேண்டிடேட்டாக வரும்போது இல்லை எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிடும் அது வந்து நாட் ரியல். பிகாஸ் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா எழுதியிருந்தாலும் அதை நம்ம வந்து மஸ்ட் ப்ரொஜெக்ட் அஸ். இப்போ என்னோட ட்ரீம் இது தான் அப்படின்னாக்கா whatever I want to do அதை தெரிஞ்சு தான் அதில் போடணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ மோஸ்ட் பீப்புள் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரே ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா கம்பெனி போடுவாங்க, எந்த கம்பெனி கொடுக்குதோ அந்த கம்பெனி நான் போகிறேங்கிற மாதிரி போடுவாங்க. அதை பார்த்தாலே எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிடும், இது வந்து அவங்க ஜெனரிக்காக ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்யூமே. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு போகலாம், அந்த கம்பெனிக்கு போகலாம், எந்த கம்பெனி, ஆனால் கடைசியாக எந்த கம்பெனி எடுக்காது. ஏன்னா ஜெனரிக் ரெஸ்யூமே. ஸோ இப்போ நீ வந்து ஒரு ரிசர்ச் கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேர்ந்தாப்பில் உள்ள ரெஸ்யூமே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹவு யூ வில் ஃபிட் தட் ரோல். ஸோ அதை எழுதும் போதே அவங்க யோசிக்கணும், ஏன்னா அவங்க எழுதும் போதே இன்டர்வியூ நினச்சி தான் அவங்க எழுதணும். மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம சில பேர் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் ரெஸ்யூமேஸ்லாம் வந்து குப்பத்தொம்பில் இருக்கும், மற்றவங்க ரெஸ்யூமே தான் அவங்க பார்க்குறாங்க, இருக்கலாம். பட் மேபி நம்ம மாற்றி பார்க்கலாமே, மேபி நம்மளுக்கு வந்து எல்லாமே குப்பத்தொம்புக்கு போக வேண்டாமே, இல்லை சிலது அவங்க பார்க்குற மாதிரி இருக்கலாம்ல. அதை படிக்கும் போதே why don't I see this candidate,
அப்போ உங்கள் ரெசுமே வந்து அவங்கள மனசை வந்து கவர்ந்துருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ரைட்? ஸோ அதை கவர்ற மாதிரி ஒரு ரெசுமியா, இல்லை நீங்கள் உண்மையிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ணா எப்படி இந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனிக்கு கோயிங் டு ஆட் வேல்யூ. இப்போ என்னோட கம்பெனி வந்து ஐ ஹேவ் மை ஓன் விஷன், அதுவே ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு மிஷன் இருக்கும். அந்த மிஷனுக்கு நான் எப்படி ஒரு எம்ப்ளாயாக போய் அந்த கம்பெனி அதை வந்து ரெசுமேல போட்டுட்டாலே விச் எம்ப்ளாயி வுடன்ட் வாண்ட் டு இன்டர்வியூ யூ, ரைட்? சும்மா நீங்கள் டம்ப் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி மேலே எம்ப்ளாயும் டம்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். அது பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஐயா ஜெனரிக்னா we don't see good candidates, no, you know, but some are very well written, directly telling you என்ன அந்த கம்பெனி அவங்க கொண்டு வராங்க, how they're going to add value. அதான் கண்ணா கரியர் பில்டிங். இன்டர்வியூ கூப்பிட்டுட்டாங்க அப்படின்றப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறப்ப சரி நான் வந்து ChatGPT-யாக இருந்தாலும் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ப்ரூஃப் பண்ணணுமே. நீங்கள் வந்து பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸை போட்டு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வெரி ஹை பவர்ட் வேர்டாக இருக்கு. இன்டர்வியூ பண்ணும்போது தடுமாறுவாங்க சமயத்தில். இன்னும் another one more thing is like preparing also for the interview. ரெசுமே போட்டோன்னே must be ready for the call. They might call you for interview. Let's say you've done a very good job. அது ரெசுமே வந்து very nice resume. Definitely அவங்க மனசை கவரும். Get ready. Okay, and then be prepared. Another one more thing I noticed வந்து ப்ரிப்பேராக வரவே மாட்டாங்க most of the people. ஓகே, தென் அது வந்து அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறல கண்ணா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ். பட் இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பார்ட், ரெசுமே பார்ட். ஆல்ரைட், அடுத்து வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஒரு ரெசுமி எப்படி இருக்கணும், எம்ப்ளாயை என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைய தேடலை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ரத்தினி, இப்போ வந்து அதாவது மலாயில் எப்படி சொல்லுவாங்க, அண்டா சுக்கா சிச்சான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வேலைக்குண்டான ஒரு 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 ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்ட்டு ரெசுமிலாம் முடிச்சு அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இப்போ கூப்பிட்ருவாங்க ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னுக்கு போகிற பிறகு எப்படி நம்ம இருக்கணும்? நம்ம ரெசுமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம இன்டர்வியூ கூப்பிட போகிறாங்கன்னு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். கூப்பிடட்டும் அப்படின்னு செய்யக்கூடாது, ஏன்னா அது ரெசுமேல காட்டிது அது. ஸோ சீரியஸான ரெசுமேக்கு வந்து கண்டிப்பாக அவங்களை கூப்பிடுவாங்க. அது கரெக்டான ப்ரொஃபைலாக தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. அப்போ நம்ம மென்டலி மஸ்ட் பி ரெடி. ஓகே, நம்ம கூப்பிடும்போது கூப்பிட்டாங்களா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா சம் கேண்டிடேட்ஸ் அல்ல கூப்பிட்டாங்களா நம்ம இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க சில பேர். ஸோ and then be punctual. ரைட், இப்போ இன்டர்வியூ வந்து இப்போ 10 o'clock ப்ளீஸ் பி தேர் பிஃபோர் 10. மெனி கேண்டிடேட்ஸ் நம்ம இந்தியன்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் கண்ணா சேட் டு சே, நம்ம வந்து இந்தியன்ஸ் அதாவது பார்த்து நம்ம கூப்பிட்டோம்னாக்க மெனி கேண்டிடேட்ஸ் டோன்ட் டர்ன் அப். ஏன் ஐ டோன்ட் நோ. ஓகே, and then some ரீசன் கொடுப்பாங்க, இந்த ப்ராப்ளம் and then not in that they see an employee being an Indian, அங்கே வந்து உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னா ஏன் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு. இன்னும் பிகாஸ் நம்ம ஒரு இந்தியனுக்காக they just take us for granted. ஸோ ஒரு இந்தியன் உன்னோட கம்பெனி ஸோ லெட்ஸ் கோ அங்கிற மாதிரி. ஸோ that's not how it works. பட் இதை வந்து when I invite மோஸ்ட் இது வரைக்கும் என்னோட எந்த மல்லே சைனீஸ் கேண்டிடேட் டர்ன் டவுன் பண்ணதில்லை. பங்க்சுவலி வந்துருவாங்க. ஓகே, தட் வாஸ் ஒன் டைம் ஒரு கேண்டிடேட் வந்து இந்தோனேஷியாவில் வந்ததுனால அவர் லேட்டாக வந்தார், பட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் என் கூட. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்தியன்ஸ் தான் பங்க்சுவலாக வரணும் இல்லை, கேன் யூ ப்ளீஸ் கம் ஃபார் இன்டர்வியூ, அதுக்கு ஒரு காரணம் கொடுப்பாங்க. ஐ கான் மேக் இட், ஐ கான் திஸ் ஆன், ரொம்ப காரணம் கொடுப்பாங்க. ரைட் நாட். ஸோ நம்ம ரெசுமே கொடுத்துட்டு நம்ம பி ப்ரிப்பேர்ட். Right, okay, and then once they call அவங்க என்ன செய்யணும்னாக்கா prepare. Now interview is going to happen, right? So அவங்க mentally prepare ஆகணும். அது வந்து அவங்க mentally prepared இருந்தால் தான் அந்த இன்டர்வியூ வந்து அவங்க வந்து calm and handle பண்ண முடியும், right? ஸோ அவங்க வந்து என்ன செய்யணும், மற்றவங்க இந்த மாதிரி ஜாப்க்கு போனவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க, என்ன கேட்டாங்க, என்ன இது. ஓகே, அண்ட் தென் லைஃப் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைஃப் கோச் கூட போகலாம். இப்போ நான் இந்த ஆன்லைனில் நிறையா கோச்சிங்லாம் இருக்குது. இன்னும் ஸோ லிங்க்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா கரியர் குரூப்ஸ்லாம் இருக்கும். அந்த கரியர் குரூப்ஸில் அவங்க நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க, either to apply for a job or grow in the job or even changing job, right? So அதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அவங்க நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ how to prepare yourself, because you need to appear professional, because நீங்கள் தான் அந்த கம்பெனியை பிஸ்னஸை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ண போகிறீங்க in one way or the whether small job or big job, நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க கம்பெனியை. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஒருத்தவங்க கூட உட்காந்துட்டு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்களை இன்டர்வியூ பண்ண சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்லி இன்டர்வியூ மாதிரியே. ஓகே, ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி. சில பேர் அதை ஷாயாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்களே இன்டர்வியூ பண்ணிங்க, உங்களையே நீங்களே கூப்பிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அப்பியர் பண்ணீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்களே ஜஸ்ட் ஸோ தட் நம்ம வந்து ரியல் இன்டர்வியூ வரும்போது நம்ம ப்ரிப்பேர்ட் இருப்பாங்க. என்னோட 89 நான் இன்டர்வியூ போகும்போது கண்ணா நான் சொல்லலை SRM இன்டர்வியூ போயிருந்தேன்ட்டு, அது 3-4 rounds ஆஃப் இன்டர்வியூ கண்ணா. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இருந்தாலும் வேர்பலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு த ஆக்சுவல் ப்ரெசன்டேஷன். Can you imagine, டேரக்டர்ஸ்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க, we have to present to the directors, அதெல்லாம் எவ்வளோ நர்வஸான திங். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ சப்சிக்வெண்ட் இதில் வந்து ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். பட் அவங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நர்வஸ் அண்ட் குட்.
நர்வஸ் பர்சன் இஸ் ஓகே, அவங்கள க்ரூம் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் நாட் ரெடி ஃபார் த ஜாப் அண்ட் நாட் கட் ஃபார் த ஜாப் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ அது மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி தி மஸ்ட் ஆஸ்க் த எம்ப்ளாய், அது ஹெச்ஆராக்கோ யாராக இருந்தாலும் கேட்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த இன்டர்வியூவில், நான் வந்து ஹவு லாங் இட் வில் டேக், அது வந்து சும்மா வேர்பல் தானா, இல்லை நான் வந்து அசைன்மெண்ட் எதுவும் செய்யணுமா, ஓகே, அதெல்லாம் கேட்கணும். நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வரணுமா, அதெல்லாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ முதலே கேட்டுட்டோன்னாக்கா, எம்ப்ளாயிட்ட முதலே கேட்டுட்டோன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் ப்ரிப்பேர்டாக போகணுமா இல்லையா? சில பேர் வந்து ஒன்றும் ஐ ஒன்லி 1 hour யூனோ, பட் என்னோட அட்மின் சைடில் சொல்லியிருப்பாங்க யூ மைட் நீட் about 2-3 hours-ன்ட்டு. நோ ஐ ஒன்லி 1 hour வருவாங்க சில பேர். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் பட் நாட் வெரி ரைட். தி அதர் நைஸ் திங்ஸ் ஐவ் சீன் கண்ணா, கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் என்னோட கார்ப்பரேட் கலரில் வருவாங்க, கம்பெனி கார்ப்பரேட் கலரில், அந்த பர்பிள் அண்ட் டர்காய்ஸ் அந்த கிரே தீம். அங்கே விழுந்துருவீங்களா அப்படி நினைச்சேன். ஓ, ஸோ how அப்ப அந்த அளவுக்கு சர்வே பண்ணிருக்காங்க. அப்ப சர்வே பண்ணி அது என்ன கம்பெனி, some of the best, not only the outfit, சில பேர் ரொம்ப ஆக்வர்டா வருவாங்க இன்டர்வியூக்கு. ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் வரணும் பாருங்க, அவங்க அப்படி வருவாங்க. இவங்க வந்து பாருங்க ட்ரெஸ்ஸாக பண்ணுவாங்க. திஸ் மெனி Malay candidates are very creative. இந்த மாதிரி வந்திருக்காங்க. Malay candidates நான் ஜெனரலி நான் பார்த்துருக்கேன். நம்ம கார்ப்பரேட் கலரில் வருவாங்க. ஓகே, அண்ட் தென் I see Chinese candidates, some of them, and discussion பண்ணுவாங்க, என் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. I saw that you have this client, you do this kind of work and all that, we can do this, we can do that. அப்போ அங்கேயே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஹார்ட் அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையா during the interview. They be part of the company. கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டீம் பிளேயராக காட்டிடுவாங்க அவங்க தன்னை. அப்போ this will make employer like you, isn't it? அங்கேயே பொதுக்குன்னு விழுந்துருவீங்க. விழுல கன்சிடர் பண்ணுவோம். அது இதெல்லாம் தாண்டிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா? Yeah, very important. Yeah, very important, Kanna, because the moment they walk in, Kanna, with let's say professional person, I'm going for interview, I'm dressing up properly. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அவங்க ஓரளவுக்கு மென்டலி ஃபிசிக்கலி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளே போனாலே ஒரு மாதிரி கிடுகிடுன்னு பாதெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆக்சுவலி இப்போ அது வந்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணலான்னாக்கா, அவங்க வந்து ஃபாசி பண்ணணும், இன்ன மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க போகிறாங்கன்ட்டு, ரைட்? நாட் ஸோ மெனி கேண்டிடேட்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் வராங்க நினைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், why you for this job கேட்பாங்க. நான் ஏன் ஒன்றே எடுக்கணும் இந்த வேலைக்கு? ஓகே, இட்ஸ் so many people can, yeah, why you, ரைட்? அதுக்கு ரெடி ஆகணும். why me, not other people, ரைட்? அடுத்து கேட்பாங்க what is your career goal வாங்க. where do you see yourself 5 years from now? where do you see yourself 10 years from now? உங்களோட இடத்துல பாப்பேன்னு சொல்லுவாங்க. சில இந்தியன் சொல்லுவாங்க உங்கள் இடத்துல நான் உட்காரணும்னு நினைக்கிறேன்வாங்க. ஐ மீன் அதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை அதை நினச்சி இன்னும் இப்படி பதில் சொல்கிறது ஷாக் ஆகுறதா எனக்கே தெரியல. ஸோ பட் யூ மஸ்ட் கிவ் அ டீசன்ட் ஆன்சர். I've seen candidates, some of the nice answers, அவங்க எப்படி சொல்லுவாங்கனாக்கா, I want to be a refined researcher, I've gone through your profile, நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, ஸோ உங்கள்கிட்ட நான் கற்றுக்க நான் வரேன். most of the time if we look at Malay Chinese candidates, அவங்க சொல்கிறதுலாம் வந்து என்கிட்ட கற்றுக்க, although my company is smaller தானே இருக்கேன், smaller agency, there are big multinational companies, எதுக்கு வராங்கன்னா because நான் directly will coach, I will coach them directly, right? Big companies like the bosses all will have many other duties, they won't have direct interaction அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் சின்ன கம்பெனிக்கு போனால் direct coaching இருக்கும். ஸோ they know அப்போ வரும்போது உங்கள்கிட்ட கற்றுக்க நான் வரேன், ஸோ ஐ கேன் add value, ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் யூ, ஐம் கோன் add value, we will build the business together. Can you imagine? Partnership மாதிரி பேசுவாங்க. So where do you see yourself in 5 years, 10 years, how you're going to add value to the organization, அவ்வளோ அழகாக பதில் சொல்லுவாங்க. ஸோ these are the prepared candidates. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்க நர்வஸ் எடுக்கணுன்னாக்கா அந்த கம்பெனி எப்படி நீங்கள் add value பண்ண போகிறீங்கனாக்கா அதை ரெசுமேல நம்ம போட்டுடும், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணாலே போதும். No, don't say one generic resume there and then come here for interview trying to talk something else. So mind set பண்ணிரும் பாருங்க, இத தான் பத்தி பேச போறோம் அப்படினா. அப்படினா அந்த பெரும்பாலும் இதெல்லாம் நீங்க வந்து பார்த்த கேसेस இதெல்லாம் நான் பார்த்த கேसेस. நீங்க சும்மா நிகழ்ச்சிக்காக அப்படி இது சொல்ல முடியாது. இல்ல. So let's say if the first stageல அவங்க இன்டர்வியூல அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க, அடுத்து அவங்களுக்கு வந்து practical test கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க ப்ரொஃபைல் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் அவங்க டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் to see whether they are able to become a researcher. But first thing is அவங்களோட attitude, அவங்க openness, why they have come, but I've also heard, like in my life I've heard some people when I open up and I say among friends and relatives, I've opening for this kind of job or whatever, sometimes could be an operational work இருக்கும், sometimes could be administrative work இருக்கும், some assistant work இருக்கும். They said என்னோட கம்பெனியில் வந்து வேலை கொஞ்சம் கூட இருக்கும் because I'm a very maybe bossy person or whatever. அவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியல. நம்ம இந்தியன்ஸ் மென்டாலிட்டி பார்த்தீங்களா, நானாக எந்த பாஸ் இருந்தால் அவங்களுக்கு கற்றுக்க முடியும்னு போய் பார்ப்பேன். ஏன்னா நம்ம புதுசாக யார் வந்து இந்த காலத்தில் உட்காந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாக்கன்னா, சொல்லி கொடுக்குற பாஸ் அங்கே
இருந்தால் வேலை தெரிஞ்ச பாஸ் இருந்தால் தட்ஸ் அ பெஸ்ட். இப்போ சைனீஸ் அண்ட் மலேஸ் வந்து நம்ம தேடி வராங்கன்னா why our Indians cannot? அது நிறைய விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அவங்க எப்படி ரெடி பண்ணணும், அந்த ஒரு கம்பெனிக்கு போனோம்னா அந்த கம்பெனியை வந்து ஓரளவுக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். இதெல்லாம் அவங்க ரெடியாக போனாலும் கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கூட என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ஒருத்தருக்கு வந்து ஆள் பாதி ஆடை பாதி ரொம்ப முக்கியம். அதை சொல்லுங்கள். ஸோ அந்த காலத்தில் கண்ணா நான் சொல்லலை, ரிசர்ச்சராக நான் என்னோட க்ரோயிங் அப் இயர்ஸாக என்னோட டோட்டல் வார்ட்ரோபே நான் மாற்றினேன். Because I need to suit the client. என்ன மாதிரி client, என்னோட clients எல்லாம் multinational clients அந்த டைமில், ரைட்? ஸோ when you are in the client fronting, அந்த கிளைண்ட்க்கு தேர்ந்தாப்பில் நம்ம ட்ரெஸ்ஸாக பண்ணணும். அப்போ நம்ம கிளைண்ட்டை பார்க்கும் போதே நம்ம சீரியஸாக வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட நம்ம ட்ரெஸ்ஸாக பண்ணி இன்டர்வியூ போயிருந்தோம்னாக்க அவங்க பார்க்கும்போது he or she very serious about the job. So some candidates, they have done very well, the dressing is fantastic. அதற்கு சூட்லாம் போட சொல்லலை, but is be professional enough for the job. இப்போ ஒரு டைரக்டர் வேலைக்கு எடுக்கிறோம்னாக்கா டைரக்டர் மாதிரி பே பண்ணும், ஒரு மேனேஜர் எடுக்கிறோம்னா மேனேஜர் அளவுக்கு. ஸோ ஈவன் அசிஸ்டன்ட் இருந்தாலும் they'll come professionally done. இந்த இடத்துல நீட்டாக இருக்கணும், நீட் groomed. இன்னொரு விஷயம் கூட நம்ம வந்து அங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், கொஞ்சமாவது மைல்டான ஒரு பெர்ஃப்யூம் போட்டுட்டு வரணும்னு. நான் இது வரைக்கும் யாரையும் மோந்து பார்த்ததில்ல. But maybe it might help, maybe other employees might. அந்த environment கொஞ்சம் மணக்கும். நம்மளுடைய அந்த. But I think I agree with you, Kanna. I agree because அந்த perfume போடும்போது அது just shows that you are serious about the job. ஆமா, நான் இதை எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருந்து. நீங்க சொல்லும்போது எனக்கு நான் யோசிக்கிறேன், but I look at the person, so maybe, but அதே சமயத்தில் I think they shouldn't wear overpowering perfume. மைல்டான ஒரு விஷயம். Because perfume போடும்போது அது ஓவரா பண்ணும்போது அது வந்து attention வேற இடத்துக்கு கொண்டு போகும்ல. So I think it can be done, but a perfume that's suitable for the interview. Okay. You don't want anything very floral. It's a very serious job. You go for floral perfume, musky இருந்தால் கொஞ்சம் தான் ஓகே, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட் இருக்கணும், பட் நாட் சம்திங் தட்ஸ் நாட் சூட்டபிள். மெயின்லி ஆள் பாதி ஆடை பாதி தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து இது ஒரு சின்ன ஒரு டாட் தான். ஐ திங்க் இதோட நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு Part 1 ஆக்கிடுவோம். அதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கவர் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதில் ஹைலைட் வந்து பெர்ஃப்யூம் தான் பாருங்களேன். ஸோ அதோட வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு Part 2ல வந்து வேலைக்கு போன பிறகு என்னென்ன கோத்ரூ பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய அது சீரியஸான மேட்டர்ஸ் நம்ம. ஆக இது வரைக்கும் Part 1ல வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகணும், குறிப்பாக ரெஸ்யூமே எப்படி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ Part 2ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வேலைக்கு போன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. டோன்ட் மிஸ் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, திசை உங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்க போது. ஆக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.